வணக்கம். இந்தியா செய்தி காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் பண்ணுங்கள், மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய காணொளிகளை தொடர்ந்து பார்த்து என்னுடைய இந்த சேனலை பலப்படுத்துங்கள். அடுத்ததாக இனி எங்களுடைய செய்தி காணொளிக்குள் செல்லலாம். வாருங்கள். வெலிகம பிரதேச சபை தலைவர் மிதிகம லசா என்று அழைக்கப்படுகின்ற லசந்த விக்ரமசேகர கொலை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த விசாரணைகளின் ஒரு கட்டமாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. புதிய சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த தகவல்களைத்தான் உங்களுக்கு நான் இந்த செய்தி காணொளியில் வழங்க இருக்கின்றேன். விசாரணையின் போது ஒரு இடத்துல இந்த வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசிங்கண்ட கொலைக்கு 20 லட்சம் கண்ட்ராக்ட் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக, 20 லட்சம் கண்ட்ராக்டுக்காகத்தான் இந்த கொலையை தாங்கள் செய்ததாக இந்த குறிப்பிட்ட பிரதான சந்தேக நபர் விசாரணையாளருக்கு தெரிவிக்கின்றார். இன்னொரு இடத்துல விசாரணையின் போது அவர் தெரிவிக்கின்றார் 15 லட்சம் இந்த கண்ட்ராக்டுக்காக விலை பேசப்பட்டதாக தெரிவிக்கின்றார். இது சில முரண்பாடுகளை தருவது. ஆனால் 2 வெவ்வேறு கண்ட்ராக்ட் அமௌண்ட்டை அவர் விசாரணையாளர்களுக்கு விசாரணையின் போது தெரிவித்திருக்கின்றார். இந்த உறுதியளிக்கப்பட்ட கண்ட்ராக்டுக்கான தொகையாக, கொலைக்கான கண்ட்ராக்டுக்கான தொகையாகத்தான் ஒரு 12 லட்சம் ரூபாய் 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இந்த கண்ட்ராக்ட் கொலைக்கு இந்த கண்ட்ராக்டை துபாயில் இருக்கின்ற துபாய் லொக்கா என்று சொல்ல அழைக்கப்படுகின்ற நபர்தான் தொலைபேசி மூலம் அழைப்பை மேற்கொண்டு இந்த பிரதான சந்தேக நபருக்கு இந்த கண்ட்ராக்டை வழங்கியதாக விசாரணையாளர்களுக்கு இவர் தெரிவித்திருக்கின்றார். துபாய் லொக்கா மிதிகம ருவான் மற்றும் மிதிகம சூட்டி என்கின்ற பாதாள உலக சேர்ந்தவர்களோடு மிக நெருங்கி செயற்படுகின்ற ஒரு நபர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் விசாரணையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது, சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவை மிதிகம ருவான் கொலை செய்வதற்கான திட்டத்தை தீட்டியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருந்தது. அந்த தகவல்களும் இந்த குறிப்பிட்ட பிரதான சந்தேக நபர் வழங்குகின்ற தகவல்களும் ஒன்றுக்கு ஒன்று சரியாக இருக்கின்றது. ஆகவே அந்த முதல் கிடைத்த தகவல்கள் இதன் மூலம் உறுதி செய்யப்படுகின்றது. இந்த பிரதான சந்தேக நபர் விசாரணையாளர்களுக்கு தெரிவிக்கின்றார், நேற்று அதாவது 26ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் தனக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு தொலைபேசி டெலிஃபோன் கால் வந்ததாக தெரிவிக்கின்றார். இந்த தொலைபேசி அழைப்பை எடுத்த நபர் தெரிவிக்கின்றார், இந்த தாங்கள் அக்ரி பண்ணின இந்த கொலைக்கான கண்ட்ராக்ட் அமௌண்ட்டில் 1.5 லட்சம் ரூபாவை தாங்கள் மகரகமையில் வச்சு செலுத்துவதாகவும், மகரகமைக்கு இந்த குறிப்பிட்ட பிரதான கொலை குற்றச்சாட்டுப்பட்ட பிரதான சந்தேக நபரை மகரகமுக்கு வரும்படி அழைத்திருக்கின்றார்கள். அதற்கு அமையதான் இவர் மகரகமை பகுதியில் இருக்கின்ற நாவின்ன பகுதிக்கு இவர் சென்றதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் கோல் தந்தவர் அந்த 1.5 லட்சம் ரூபாவையும் நாவினை பஸ் தரிப்பிடத்துக்கு அருகிலுள்ள ஒரு இடத்துல மறைத்து வைத்திருப்பதாகவும் அதை எடுக்கும்படியும் கூறியிருந்தார். அந்த பணத்தை எடுக்க செல்லும் போதுதான் இவர் விசாரணையாளர்களால் கைது செய்யப்படுகின்றார். ஆனால் இவருடைய திட்டம் என்னவாக இருந்தது என்றால், அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஹைவேல செல்கின்ற பஸ்ஸில் ஏறி மாத்தறைக்கு செல்வது தான் இவருடைய திட்டமாக இருந்ததாகவும், ஆனால்
வெளிநாட்டிலே இருந்து தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருந்த அந்த குறிப்பிட்ட நபர் சொல்லியிருக்கின்றார் இவருக்கு தென் பகுதிக்கு செல்ல வேண்டாம், இலங்கையின் தென் பகுதிக்கு செல்ல வேண்டாம், மிகவும் அவதானமாக செயற்படுமாறு அவர் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார் இந்த பிரதான சந்தேக நபருக்கு. இதனால்தான் இவர் அந்த ஹைவே மூலம் மாத்தறைக்கு செல்கின்ற திட்டத்தை கைவிடுகின்றார். அதேவேளை திறமை மிக்க புலன் விசாரணையாளர்கள், இலங்கையினுடைய புலன் விசாரணையாளர்கள் இவர் தென்பகுதிக்கு மாத்தறைக்கு செல்லாமல் இவர் கொழும்பிலே தங்கியிருந்த போதும் இவருடைய இடத்தை ட்ரேஸ் பண்ணி இவரை கைது செய்தது இங்கே குறிப்பிடத்தக்க விடயம், பாராட்டத்தக்க விடயமும் கூட. இப்போது விசாரணையாளர்கள் வெளிநாட்டிலே இருந்து இந்த பிரதான சந்தேக நபருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்த நபரின் தகவல்களை திரட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். மிக விரைவில் அவரும் துபாயிலே இருந்தோ அல்லது அவர் அங்கிருந்து வேறு நாட்டுக்கு சென்றாலும் அவரை கைது செய்து இலங்கை புலன் விசாரணையாளர்கள் கொண்டு வருவார்கள் என்று நம்பப்படுகின்றது. மேலும் இந்த பிரதான சந்தேக நபர் நாவினையிலுள்ள மகரகமவிற்கு வருவதற்கு முன் பல இடங்களுக்கு சென்றிருக்கின்றார் என்று விசாரணைகள் மூலம் கண்டறிந்திருக்கின்றார்கள். அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி அக்டோபர் மாதம் அன்று கெக்கிராவை 50 வீட்டு தொகுதியிலே ஒரு சுற்றுவளைப்பு செய்யப்பட்டிருந்தது. நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய செய்தி காணொளியில் மூலம் தந்திருந்தோம். அந்த சுற்றுவளைப்பின் போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களிலே ஒரு பெண்ணும் 2 ஆண்களும் அடங்குகின்றனர். இதிலே கைது செய்யப்பட்ட பெண் இந்த துப்பாக்கிதாரி, அதாவது இந்த கொலையின் பிரதான சந்தேக நபரான துப்பாக்கிதாரியின் மனைவி என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இவரிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த 12 லட்சம் ரூபாய் இந்த கொலைக்காக, இந்த கான்ட்ராக்ட் கொலைக்காக வழங்கப்பட்ட ஒரு முதல் தொகுதி பணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அடுத்ததாக இன்னொரு ஆண் அங்கிருந்து கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் வெலிகம பிரதேச சபைக்கு இந்த குறிப்பிட்ட பிரதான சந்தேக நபரை பாதுகாப்பாக வெலிகம பிரதேச சபைக்கு அழைத்து சென்று துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் அவரை அங்கிருந்து பாதுகாப்பாக மோட்டார் சைக்கிள் மூலம் அழைத்து சென்ற நபர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். அடுத்த 3வது நபர் இந்த கொலை குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தவர்கள், மற்றது கொலை குற்றத்தோடு தொடர்பட்ட நபர்களுக்கு இந்த கெக்ராவிலே இருக்கின்ற 50 வீட்டு தொகுதியிலே இருக்கின்ற ஒரு வீட்டை இவர்கள் தங்குவதற்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஒரு நபர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். இவர்களிடமிருந்து ஹீரோயின், ஐஸ் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் சிலவும் கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த இடத்தில்தான் துப்பாக்கிதாரியும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இங்கே விசாரணையாளர்கள் இந்த 50 வீட்டு தொகுதியை சுற்று வளைத்து மற்ற 3 நபர்களையும் கைது செய்து கொண்டிருக்கும் போது இந்த நபர் விசாரணையாளர்களோடு முரண்பட்டு தாக்கிவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பி சென்றிருந்தார். அதன் பின்னர் தான் போலீசார் இந்த நபருடைய தகவல்களை வெளியிட்டு, தப்பி சென்ற பிரதான சந்தேக நபரின் தகவல்களை வெளியிட்டு அவரை கைது செய்வதற்காக பொதுமக்களின் உதவியை நாடியிருந்தனர். இதை அடுத்து விசாரணையாளர்கள் தொலைபேசி அழைப்புகளை அவர்கள் ஆராயத் தொடங்கியிருந்தார்கள். அந்த தொலைபேசி அழைப்புகள் தொடர்பாக அவர்கள் இந்த நபர் கெக்ராவை 50 வீட்டு தொகுதியிலிருந்து தப்பி ஓடிய பின்னர் அவர் கொழும்புக்கு சென்றுள்ளதாக விசாரணையாளர்கள் கண்டறிகின்றார்கள். அதற்கமைய விசாரணையாளர்கள் கொழும்பில் சில இடங்களை பரிசோதிக்கின்றனர். அதாவது இவர் கொழும்பு புறக்கோட்டைக்கு முதல் செல்கின்றார். பின்னர் புறக்கோட்டையிலிருந்து தெமட்டகொட பகுதிக்கு செல்கின்றார்.
இவர் அந்த குறிப்பிட்ட பகுதியிலே இவர் போதைப் பொருட்களை தேடி தெரிந்திருக்கின்றார் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. மகரகமை நாவினையில் வைத்து இந்த பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்படும் போதும் போதைப் பொருட்களை பாவித்ததற்கான அறிகுறிகள் காணப்பட்டதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. எப்படியாயினும் விசாரணையாளர்களுக்கு தகவல் ஒன்று கிடைக்கின்றது. இந்த குறிப்பிட்ட பிரதான சந்தேக நபர் பொரளையில் சஹஸ்புர பிரதேசத்திலே ஒரு வீட்டிலே பதுங்கியிருப்பதாக அவர்களுக்கு தகவல் ஒன்று கிடைக்கின்றது. இதற்கு அமைய விசாரணையாளர்கள் அங்கு பொரளையில் உள்ள சஹஸ்புர பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு செல்கின்றார்கள். அங்கு அந்த குறிப்பிட்ட பிரதான சந்தேக நபர் உடைகளை மாற்றிக்கொண்டு முடிவெட்டி கொண்டு சென்றிருப்பதாகவும் அவருடைய ஃபோனின் பேட்டரி சார்ஜ் இறங்கி இருந்தமையால் அவர் தன்னுடைய ஃபோனை சார்ஜில் போடுவதற்காக வீட்டுக்காரருக்கு கொடுத்துவிட்டு அவர் வெளியில் சென்றிருந்ததாக அந்த குறிப்பிட்ட வீட்டுக்காரர் தெரிவித்திருக்கின்றார். இதை அடுத்து வீட்டுக்காரர் கைது செய்யப்பட்டார். அந்த தொலைபேசி கைப்பற்றப்பட்டது. இந்த வீட்டிலிருந்து பொரளையில் சாஸ்புர வீட்டிலிருந்து இந்த பிரதான சந்தேக நபர் ராஜகிரியவிற்கு சென்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. ராஜகிரியவில் இருந்துதான் மகரகமையில் இருக்கின்ற நாவின பகுதிக்கு இந்த நபர் சென்றிருப்பதாக விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியவர் இராணுவத்தில் இருந்து தப்பியோடிய ஒரு நபர் என்று முதல் விசாரணையாளர்கள் சந்தேகிப்பதாக தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் இன்னமும் இவர் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. அது தொடர்பான தகவல்களும் வெளியாகவில்லை. இந்த நபரின் நெஞ்சிலே பச்சை குத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு பெண்ணின் உருவம் பச்சை குத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பெண் அவருடைய மனைவியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இந்த கைது, இந்த குறிப்பிட்ட பிரதான சந்தேக நபரை மகரகம நாவினையில் வைத்து கைது செய்யப்பட்டது. இந்த கைதை நடத்தியவர்கள் இலங்கை விசேட அதிரடிப்படையினரும் அரச புலனாய்வு துறையினரும் இராணுவத்தினரும் போலீசாரும் சேர்ந்துதான் இந்த குறிப்பிட்ட கைதை நிகழ்த்தியிருந்தார்கள். இந்த பிரதான சந்தேக நபர் 26 அக்டோபர் மாதம், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை கைது செய்யப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக சிஐடியினரிடம் இவர் ஒப்படைக்கப்பட்டார். இந்த பிரதான சந்தேக நபர் 26 அக்டோபர் மாதம் மாலை அளவில், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அளவில் கைது செய்யப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக சிஐடியினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இவர்களுக்கு உதவிகளை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் மேலும் 3 பேர் காலியில் இலங்கையின் தென்பகுதியில் காலியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய கைதினை வெலிகம போலீசாரும் மாத்தறை குற்ற தடுப்பு பிரிவினரும் இணைந்து மேற்கொண்டுள்ளார்கள். இவர்கள் தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்துவதற்காக இந்த துப்பாக்கிதாரிக்கு இந்த துப்பாக்கி 22 அக்டோபர் மாதம் அன்று காலை ஒரு இடத்திலே வைத்து வழங்கப்படுகின்றது. பொல்லத்து மோதிர பாலத்துக்கு அருகிலே வைத்து இந்த குறிப்பிட்ட துப்பாக்கிதாரிக்கு இந்த துப்பாக்கி வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த கொலை இடம்பெற்ற பின்னர் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த குறிப்பிட்ட துப்பாக்கி யாரிடம் கொடுக்கப்பட்டது இல்லை அல்லது எங்கே என்பது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. அது தொடர்பாக விசாரணையாளர்கள் தேடி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அத்துடன் இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள்களுள் ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. இன்னொரு மோட்டார் சைக்கிள் இன்னமும் கைப்பற்றப்படவில்லை. அது தொடர்பாகவும் விசாரணையாளர்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.